புறா என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பேழை இருந்த புறா. அருமையானவர்களே, நோவாவின் சரித்திரம் நமக்கு தெரியும். நோவாவின் பேழையை குறித்து நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். வேதத்திலேயே நாம் படித்திருக்கிறோம். ஆமே. நோவாவை குறித்து, அவருடைய அந்த லைஃப் ஸ்டோரியை குறித்து நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். ஆனா அதில் இருக்கிற ஒரு ஜீவனை குறித்து நம்ம பார்ப்பது மிக மேன்மையானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி நான் முடிச்சிருவேன். சரி, அது நீளாது. இன்னைக்கு முடிச்சிருவேன். கடந்த நாட்கள்ல 3 தலைப்புகளை பார்த்தோம். ஒன்று, புறா. எப்படிப்பட்ட புறா? தெரிந்தெடுக்கப்பட்ட புறா. 8:8 வாசிக்கும் பொழுது தெரிந்தெடுக்கப்பட்ட புறா. அதே போல நாமும் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, இளைப்பாறுதலை தேடி வந்த புறா. நாமும் தேவ சமூகத்துல இளைப்பாறுதலை தேடி வந்திருக்கிறோம். 3வது, எஜமானனுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட புறா. எஜமான் உபயோகப்படுத்தின புறா. ஓகேவா? எஜமான் அதை பயன்படுத்தினார். நாம் தேவனுக்கு பயன்படுகிறோம். இனி கேட்க போறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப விழிப்பா கேட்கணும். இதை குறித்து இன்னும் தெளிவா இந்த 3 வார்த்தைகளை நீங்க இன்னும் தெளிவா கேட்கணும்னா, கடந்த வாரம் பேசின இந்த செய்தியை நீங்க யூடியூப்ல பாருங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 3 தலைப்பை மறுபடி நான் சொல்லுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். முதலாவது, தெரிந்தெடுக்கப்பட்ட புறா. 2வது, இளைப்பாறுதலை தேடி வந்த புறா. 3வது, எஜமானனுக்கு உபயோகப்படுத்தின புறா. இனி அடுத்த தலைப்பு போறோம். சரி, உங்க பேழையை குறித்து சொல்லலாம். பேழை எவ்வளவு நீளம்? 300 முழம் நீளம். உயரம் எவ்வளவு? 30 முழம் உயரம். அகலம் எவ்வளவு? 50 முழம் அகலம். சரியா? நான் சொன்னது சரியா? இதெல்லாம் தெரிந்திருக்கணும். எதுக்குன்னா, ஒரு தேவ புள்ள தேவனுடைய பேழையாக்கிய சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனுடைய உயரம் உங்களுக்கு தெரியணும். அதனுடைய அகலம் தெரியணும். அதனுடைய பரப்பளவு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. சபையை குறித்து தெரியணும். நீங்க சபையை குறித்து இன்னும் தெரியணும்னா புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. சபையின் வளர்ச்சியை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்மை ஆண்டவர் ஒரு சபைக்குள்ள வைத்திருக்கிறார். இன்னும் பேழை என்பது கிறிஸ்துவை குறிக்கும். கிறிஸ்துவனுடைய மேன்மை குறித்து தெரியணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ போல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இளைப்பாறுதலுக்குள்ள வந்த உங்களுக்கு கர்த்தர் சில வேலைகளை கொடுக்கிறார். அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணீங்கன்னா இந்த புறாவை போல. எத்தனை ஜோடி புறா பேழைக்குள்ள இருந்துச்சு? மொத்தம் 8 ஜோடி புறா. சுத்தம் உள்ளது 7, சுத்தம் இல்லாதது 8. 1 அப்படிதானே? சுத்தம் உள்ளது 7 ஜோடு, சுத்தம் இல்லாதது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கொஞ்சம் என்ன கவனிக்கணும். நான் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் பாடம் எடுக்கிறேன். சரியா? நான் கேள்வி கேட்பேன். இது சண்டே ஸ்கூல் பாடத்துல வரும். நான் சும்மா இந்த கதை பேசிட்டு இருக்கல. என்ன கவனிக்க பிள்ளைகள் எல்லாம், என்ன கவனிக்கணும். மொத்தம் பேழைக்குள்ள எத்தனை ஜோடு புறா இருந்துச்சு? 8 ஜோடு புறா. 7 ஜோடு சுத்தம் உள்ளது, 1 ஜோடு சுத்தம் இல்லாதது. அப்போ 8 ஜோடு என்றால் மொத்தம் எத்தனை புறா? 15 புறா. சரியா கணக்கு? 16 புறா. நல்லா தெரியுது உங்களுக்கு. மேக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றீங்க. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எத்தனை எண்ணம் புறா? நான் கடந்த நாட்கள புறா எத்தனை வகைன்னு சொன்னேன்? 150க்கு மேல. நல்லா கவனிங்க. இப்போ 150க்கு மேல வகை, கிட்டத்தட்ட 200 ஆகும். அவ்வளவு இந்த பூமியில இருக்குது. ஆனா பேழைக்குள்ள போன எத்தனை வகை? 8 வகை. ஆமே. எத்தனை வகை? 8 வகை. நம்ம ஊர்ல என்னெல்லாம் புறா இருக்கும்? மாடம் புறா,
காட்டுப்புறா, வெள்ளப்புறா, வேற என்னடா புறா? மல்டி அடிக்கிற புறா, குட்டி போடுற புறா உண்டா? இல்ல. சரி, இப்படி எல்லாம் புறா இருக்குது அப்படின்னா ஆக்சுவலா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட வகையில் புறா இருக்குது. ஆனா பேழைக்குள்ள போன எத்தனை வகை? 8 வகை. அதை புரிஞ்சுக்கணும். சரி, அதுல ஒரு புறா தான். அந்த புறா யாருன்னு கடைசியில சொல்லி கொடுப்பேன். 3 தலைப்பு. என்னெல்லாம் தலைப்பு நம்ம பார்த்தோம் போன வாரம்? தெரிந்தெடுக்கப்பட்ட புறா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு நைட்டு போன் பண்ணி 2 மணிக்கு போன் அடிச்சாலும் எத்தனை புறா, எப்படி புறாவினுடைய வகைன்னு சொல்லணும். மொத்தம் எத்தனை புறா? நேற்று போன வாரம் பார்த்தோம் 3 புறா. என்னெல்லாம் புறா? தெரிந்தெடுக்கப்பட்ட புறா, இளைப்பாறுதலை தேடி வந்த புறா, எஜமான் பயன்படுத்தின உபயோகப்படுத்தின புறா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல செய்தியை கொண்டு வந்த புறா. நல்ல செய்தியை கொண்டு வந்த புறா. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவிடத்தில் வந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ மரத்தின் இலை அவன் வாயில் இருந்துச்சு. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு நல்ல செய்தியை கண்டறிந்தார். ஹல்லேலூயா. நல்ல செய்தியை கொண்டு வந்த புறா. அந்த புறா எதுக்கு அனுப்பப்பட்டதோ அந்த செய்தியை கொண்டு வந்தது. நல்ல செய்தி. முதல் முறை போகும் பொழுது அதுக்கு செய்தி கிடைக்கல. முதல் முறை போகும்போது சுத்தி சுத்தி பார்க்கிறதுக்கு இளைப்பாறு இல்லாதனால, ஏன் இளைப்பாறுனா நல்ல செய்தி இல்ல, நல்ல வார்த்தை கிடைக்காதனால திரும்பி பேழைக்குள் வந்துச்சு. திருப்பி எஜமான்ட்ட கேக்குது, எஜமானனே நான் என்ன செய்தி கொண்டு வரணும்? அப்படி 7 நாள் எஜமானுடைய செய்தி கேக்குது, எஜமானுடைய வார்த்தையை கேக்குது. 7வது நாள் திரும்பி போகுது. போகும் பொழுது முதல்ல இளைப்பாறுதல் இல்லாமல் வந்த புறா இப்பொழுது அலைந்து திரிகிறது. ஆமே, காலையில புறப்பட்டு போன புறா மத்தியானம் எல்லாம் அலைந்து திரிந்து கடின வேலை செய்து பார்த்தா சாயங்காலம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. உங்க இருப்ப பார்த்தா நீங்க எல்லாம் செய்தி கேட்கிற ஆள் மாதிரி தெரியல. அல்லேலூயா. புறா அலைந்து திரிந்து எஜமானுக்கு நல்ல செய்தியை கொண்டு போன, அலைந்து திரிந்து அது கடினமாய் வேலை செய்யும் பொழுது ஒரு நல்ல செய்தி எப்ப கேக்குது? சாயங்கால வேலை. நல்ல செய்தியோடு இப்ப சாயங்காலம் வருது. அது என்ன செய்தி? ஒலிவ மரத்தின் கிளையை, இலை, ஒலிவ மரத்தின் இலை. ஒலிவ மரம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? எங்க ஊர் வேப்ப மரத்தையே நாங்க பார்த்தது இல்ல. இனியக்கும் ஒலிவ மரம், வேப்ப மரம் பார்த்துட்டீங்களா? அப்ப ஒலிவ மரம் அதே போலதான் இருக்குன்னு வைங்க, கற்பனை பண்ணுங்க. சரியா? இங்க நிறைய ஸ்கிரீன் இருந்தா போட்டு காட்டு தந்துருக்கலாம். இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒலிவ இலை நம்ம இதே போலதான் இருக்கும். அதை கொத்தி கொண்டு வருது. இப்ப ஒலிவ இலைய கொத்தி கொண்டு வரணும்னா இது எதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கணும்? அந்த ஒலிவ மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு இருக்கணும். அந்த காலத்துல ஒலிவ மரம் மட்டுமா இருந்துச்சு? இல்ல, என்னெல்லாம் மரம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர் மரத்தை எல்லாம் சொல்லுங்க. வாழை மரம். முதல்ல வாழை தான் வருது உனக்கு. பனை மரம், தென்னை மரம், புளிய மரம், பலா மரம், வேப்ப மரம், நெல்லிக்காய் மரம், மாங்காய் மரம், ஆப்பிள் மரம், ஆரஞ்சு மரம், கொய்யா மரம், காத்தாடி மரம். சரி, சொல்லிட்டே இருங்க, நான் பிரசங்கத்துக்கு போறேன். அல்லேலூயா. அப்போ இந்த மரம் எல்லாம் அங்க இருந்து அன்னைக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க போச்சு? இதெல்லாம் தண்ணியோட அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு வருஷம் தண்ணியில மரம் நிக்குமா? அழிஞ்சு போச்சு. அப்ப எதுதான் நின்னுச்சு? ஒலிவ மரம். ஒலிவ மரத்தினுடைய அடையாளம் தெரியுமா? தேவனுடைய நீதி. ஒலிவ மரத்துக்கு அடையாளம் தேவனுடைய நீதி. போன வாரம் ஒரு அடையாளம் சொன்ன, என்னது சொல்லுங்களேன்?
போன வாரம் ஒரு வேலை ஒலிவ மரம் என்றால், ஒலிவ மரத்துடைய இலை என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்ல இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒலிவ மரம், ஒலிவ மரத்தின் இலை என்றால் தேவனுடைய நீதி. பாருங்க, தேவனுடைய நீதி நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை நோவாவுக்கு சொல்லும்படி ஒலிவ எல்லையை கொத்தி கொண்டு வந்தது. இது நல்ல செய்தி. அது சரியான நேரத்துல வந்துச்சு, சரியான இருட்டுவதற்கு முன்பாக வந்துச்சு. நோவாவை எதிர்பார்க்க விடாமல் வந்துச்சு, நோவாவை கலங்கடிக்க விடாமல் நல்ல செய்தியை கொண்டு வந்துச்சு. அதனுடைய வாயில வார்த்தை வந்தது. வார்த்தை நல்ல வார்த்தையோடு வருது. தேவனின் நீதியை சொன்னது. உலகத்தை அழிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அது அந்த நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. இப்ப தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது. ஒலிவ இலை வந்து விட்டது. நோவாவே, இனி பூமியில கால் வைப்பதற்கு தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நோவாவுக்கு, இந்த மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு, ஆறுதலின் செய்தியை கொண்டு வருவதற்கு அது நல்ல செய்தியோடு வந்தது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் போனார்ல, யாரு? காக்கா. அது இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்குது. எங்க போயிட்டு இருக்கு? அதுக்கு ஒலிவ இலை தெரியாது, ஒலிவ மரம் தெரியாது. அதுக்கு என்னதான் தெரியும்? எரும மாட்டின் பணம் தெரியும், யானையின் பிணம் தெரியும். ஆனா இந்த புறாவுக்கு என்ன தெரிகிறது? எத்தனை அசுத்தங்கள் இருந்தால் அசுத்தங்களை தெரியவில்லை. அதுக்கு கண்ணுக்கு நீதி தெரிகிறது, பாவம் தெரியவில்லை. இந்த உலகத்தை சுற்றிலும் அநேக பாவத்தின் செய்திகள், அநேக துர்மார்க்கத்தின் செய்திகள், அநேக வஞ்சிக்கக்கூடிய செய்திகள், கெட்ட செய்திகள் ஒவ்வொரு நாளும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனா உங்களுடைய கண்களுக்கு தெரிவது இந்த வேத வசனமாகிய நல்ல செய்தி உங்கள் கண்களுக்கு தெரிய வேண்டும். இந்த எஜமானனுக்கு நீங்கள் செய்தியை கொடுக்கும் பொழுது உலகத்தின் செய்தியை கொடுக்க கூடாது, தேவனுடைய செய்தியை கொடுக்கணும், நீதி உள்ள செய்தியை கொடுக்கணும், ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த அப்சலோம் என்கிற ஒரு மனுஷன், தாவீதின் மகன், அவன் தாவீதை கொல்வதற்கு திட்டம் போடுகிறான். எதனால தெரியுமா? அவன் ராஜாவாக நிற்பது, ராஜாவாக தன்னை பிரகடனம் பண்ணினான். அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி, வசப்படுத்தி, ஜனங்களை கூட்டாக்க சேர்த்து இவன் ராஜாவாக பிரகடனம் பண்ணிட்டான். இவன் ராஜா என்று அறிந்த உடனே தாவீது ராஜா அரண்மனை விட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. இவன் ராஜாவா இருக்கட்டும் என்று விட்டுட்டு ஓடுகிறான். என் கையால் என் குமாரன் நான் கொல்லக்கூடாது என்பதிலே ராஜா தெளிவாக இருக்கிறார். அதனால் விட்டுட்டு ஓடுகிறான். அவன் ஆளுகிற வரை ஆளட்டும் என்று ஒரு பெரும்பான்மையோடு விட்டுட்டு ஓடுகிறான். ஆனா அப்சலோமோ, தாவீது ராஜா உயிரோடு இருந்தால் என் சிங்காசனத்துக்கு எப்போதும் ஆபத்து என்று சொல்லி தாவீதை கொல்லுவதற்கு வகை தேடுகிறான். ஒரு முறை தாவீதை கொல்வதற்கு அவன் கழுதையின் மேல வரும் பொழுது கர்வாலி மரத்துல தலை தொங்கப்பட்டவனா நிற்கிறான். யாரு? இளவரசனாகிய அப்சலோம். அவர் யார்? தாவீது ராஜாவின் நல்ல அழகு நிறைந்த முகன், நல்ல ரோபம் உடையவன், தள்ள முடிய வெட்டாம வச்சிருந்த பரட்ட தலையா. என் தலைமுடி நினைக்காது. அல்லேலூயா. தலைமுடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்ப பேஷன் ஒரு பேஷன் பாத்தீங்க, தலைமுடி எப்படி இருக்குது? தலையை விட முடி எப்படி இருக்குது? ஆமா, அப்படியே தூக்கி விட்டா கூட அப்படி நிக்கும். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் தலைமுடி எப்படி வெட்டணும்? பிள்ளைகள் தலைமுடிய என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? வெட்டணும். எப்படி வெட்டணும்? ஒழுங்கா வெட்டணும். இப்ப அது வேற பேஷனா மாறும். தலையில இங்க இருக்கு, இந்த காது சைடு மட்டும் வெட்டிட்டு வர்றான். இது என்ன வெட்டுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமே. இப்ப நடுவுல மட்டும் ரெண்டு சென்ட் கிரவுண்ட் நின்ன மாதிரி நிக்குது. இந்த சைடுல மொத்தம் புல்லு செத்துன மாதிரி செத்தி விட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதுல ஒண்ணு இருப்போம் வந்து நடுவுல பிளே கிரவுண்ட், சுத்தில என்னது ஆடு மேய்கிறதுக்கு புல்லு மாதிரி விட்டு இருக்கிறோம். இப்போ உள்ள பேஷன் ஒழுங்கா விட்டணும். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஒழுங்கா விட்டணும். சரியா? கொஞ்சம் முடி இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டிடணும்.
அழகா அது தெரியணும், ஆம்பளை மாதிரி தெரியணும். சில பிள்ளை ஆம்பளைகளை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியல, பெம்பிள்ளை மாதிரி தெரியல, ஏதாவது ஒண்ணு தெரியணும். இல்ல, ரெண்டும் தெரியாம நடுவுல நிக்கிற ஏதோ ஒண்ணு தெரியுது. அல்லேலூயா. இப்ப பிள்ளைகள் பெம்பிள்ளைங்கள அடையாளம் காட்ட முடியல, இது ஆம்பிள்ளையா பெம்பிள்ளையா, எல்லாம் வித்தியாசமா மாறுது. அல்லேலூயா. இந்த புருவத்தை எடுக்கிறது, புருவத்தை எடுத்து கறிக்கட்டையை போட்டு பூசுறது, ஒழுங்கா தானே இருந்துச்சு. அது தலை முடி ரொம்ப நீண்டுச்சு, பாரமா இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் வெட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வர வெட்டலாம். அதுக்காக மொட்டை அடிச்சா? இந்த பிசாசு ஒன்று இருக்கல, பிசாசு அவன் செய்யறான், அவன் ஒரு வேலை, அவனுக்கு முடி வேணும். அவன் என்ன பண்றான்? பக்தி என்ற பேர்ல முடியெல்லாம் எடுக்கிறான். யாரும் முடிய, உங்க முடியதான் எடுக்கிறான். தேவ மகிமை இழகிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அந்த அப்சலோம் அவன் முடி கர்வாலி மேல தொங்கி நிக்கிறான். இப்போ தாவீதினுடைய சேவர்கள் பாக்குறாங்க, நம்ம ஒண்ணும் இவனை தேடி ஒண்ணு போண்டா, ஈஸியா கர்த்தர் கொண்டு ஒப்பு கொடுத்திருக்கான்னு சொல்லி சாலோமோனை பிடிச்சி தலைய வெட்டி அதே கர்வாலி மரத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்க? அப்சலோம பிடிச்சி அப்சலோம தலையை வெட்டி என்ன பண்ணிட்டாங்க? கர்வாலி மரத்துக்கு கீழே போதச்சிட்டான். இந்த செய்தியை கொண்டு போனோம் யாருக்கு? தாவீதுக்கு. தாவீதுக்கு 2 செய்தி போகணும். ஒண்ணு, தாவீது ராஜாவே அப்சலோம கொன்னுட்டோம், உம்முடைய எதிரி செத்துட்டான். 2வது செய்தி, நீதான் இனி ராஜாவா இருக்கும். இப்போ 2 பேருக்கு செய்தி. இப்போ இதுல ஒருத்தன் பேர் என்ன தெரியுமா? அகிமாஸ். அகிமாஸ் அப்சலோம கொன்றதை பார்க்கல, நல்லா கவனிக்கணும். கேள்விப்பட்டான், அப்சலோம் செத்துட்டான்னு கேள்விப்பட்டான், கொன்னதை பார்க்கல. எப்படி செத்தான்னு தெரியாது அவனுக்கு, ஆனா அப்சலோம் செத்தான். செய்தி என்னது? அப்சலோம் கொன்னுட்டான், செத்துட்டான். தாவீதுக்கு செய்தி போடும். இந்த அகிமாசுக்கு ஒரே வெப்ராளம். நான் தாவீது ராஜா கிட்ட போய் என்ன, தாவீது ராஜா கிட்ட போய் சொன்னா தாவீது ராஜா என்ன பண்ணுவாரு? நல்ல செய்தி கொண்டு போனா வெகுமதி கொடுப்பான்னு. இந்த அகிமாஸ் என்ன பண்ணா, முந்தி ஓடுறதுக்கு பாக்குறான். அப்போ தாவீதுடைய இந்த பிரதான சொல்றாரு, இல்லப்பா உனக்கு நான் அனுப்புற போலாம், உனக்கு வேற செய்தி இருக்கு, வேற செய்தி கொண்டு போ. இல்ல நான் போறேன், இந்த செய்தி நான் கொண்டு போனேன்னு அவனுக்கு தொந்தரவு தாங்க முடிச்சு போ. அடுத்த ஒருத்தர் சொல்லி அனுப்புறான். அவன் பேர் என்னன்னா கூசி. கூசி கிட்ட செய்தி சொல்றான். கூசி என்னன்னா, இவன் கண்டவன், அப்சலோமை கொண்டதை பார்த்தவன், எப்படி கொண்டான், அவன் எப்படி நின்னான் என்பது எல்லாம் டீட்டெயில் A to Z வரை யாருக்கு தெரியும்? கூசி. அதனால கூசி அனுப்புறான். கூசி நீ போ. இப்ப 2 பேரும் ஓடுறாங்க. எதை கொண்டு? இப்ப காக்காவும் புறாவும் ஓடுது. காக்கா எப்படி போகுது? நல்லா செய்தியை கேள்விப்பட்டு ஓடும். இப்ப முற்காலங்களை பாத்தீங்கன்னா, இந்த அரைநெறி பாடத்துல ஒரு பாடம் உண்டு. இந்த 3 குரங்க வச்சுட்டு ஒரு குரங்கு காதை புத்திட்டு நிற்கும், 2 காது. ஒரு குரங்கு வாயை புத்திட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு என்ன பண்ணும்? பாத்துறீங்களா இல்லையோ? உங்க பாடத்துல சொல்லி தர மாட்டாங்க. இது ஒரு பாடம். அப்படின்னா என்னது? நீ என்ன பண்ண? தேவையில்லாத வார்த்தைய பேசாத. அதாவது கேட்டதை என்ன பண்ணாத, தேவையில்லாததை கேட்காத. ஒருவேளை நீ கேட்டாலும் அதை என்ன பண்ணாத, பேசாத. தேவையில்லாத என்ன பண்ணாத, பார்க்காத. ஒருவேளை நீ பார்த்தாலும் அதை என்ன பண்ணாத. ஒருவேளை நீ பார்க்கறது வித்தியாசமா இருக்கும். பனைமரத்தை கீழே பால் குடிச்சா உனக்கு எப்படி தெரியும்? அம்மா கல் குடிச்ச மாதிரி தெரியும். அதனால கண்டதையும் பேசாத, கேட்டதையும் பேசாத, தீர ஆராய்ந்து என்ன பண்ணு. இதான் செய்தி. இப்போ இந்த அகிமாசு ஓடுறான். எதை கேட்டு ஓடுறான்? கேட்டதை கேட்டு ஓடுறான். என்ன ஓட்டம் தெரியுமா? கூசியை விட வேகம். வேகம் போய் தாவீது ராஜா கிட்ட போய் நிற்கிறான். தாவீது ராஜாவை வாழ்க என்ன சொல்லி, என்னையா அது இப்படி இப்படி இப்படியா நடந்துச்சு. சரி, என் மகன் அப்சலோம் எப்படி இருக்கிறான்? இதான் செய்தி. ராஜாவுக்கு என்ன வேணும்? அப்சலோம் எப்படி இருக்கிறான்? அது அப்சலோமா? செய்தி வந்துச்சு, வெற்றி, யுத்தத்துல வெற்றி. அப்சலோம் எப்படி இருக்கிறான் எனக்கு தெரியும். வைத்தா கல்லி போ.
துரன். பின்னாடி யாரு ஓடியாரா? இந்த கூசி தான் முதல்ல ஓடினான் செய்தி கொண்டு. இந்த அகிமாஸ் பின்னாடி ஓடினான். இந்த கூசியை விட யார் அதிகமா ஓடுறது? ஏன்னா தங்கம் கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் ஓடினான். இப்ப தங்கம் கிடைக்கல, தங்கத்துக்கு தங்கச்சியும் கிடைக்கல. அல்லேலூயா. இப்ப கூசி போறான். கூசி போய் தெளிவான செய்தியை தெளிவா சொல்லுகிறான். ராஜாவுக்கு நல்ல செய்தி. என்ன செய்தி தெரியுமா? அப்சலோம் என்கிற உம்முடைய பிள்ளையாண்டான் மரித்து விட்டான், தேவன் அவனுக்கு நீதி செய்விட்டான். உம்முடைய பிராணனை வாங்க தேடின எதிரி தேவனால் அழிக்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா. அப்போ அப்சலோம் தாவீதுடைய இருதயம் என்ன தெரியுமா? என் மகன் என்ன பண்ணிடக்கூடாது, சாகக்கூடாது. ஆனா ராஜரிகம் வேணும். அல்லேலூயா. இதாங்க நல்ல செய்தி. நம்மை ஆண்டவர் நல்ல செய்தி கொண்டு போவதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து வருகிற செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்கணும்? நல்ல செய்தி. நம்முடைய கண்களின் ஒளியால் அநேகருக்கு நல்ல செய்தி கொடுக்கணும். நற்செய்தி எலும்புகளை பூரிப்பாக்கும். படுத்து கிடக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம வேதனை உள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது. நொறுங்கி போயிருக்கிற ஆள்கிட்ட போய் இன்னும் நொறுங்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. நமக்கு தெரியும் அந்த ஆள் இனி பிழைக்க மாட்டான். ஆனாலும் சொல்லணும், உமக்கு 100 வயசு. நீங்க 3 தடவை சொன்னீங்கன்னா 4வது தடவை எழுப்பி நிற்பார். எங்க போறதுக்கு? 100 வயசுக்கு போறதுக்கு. இதுதான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 25:25 வாசிக்கும் பொழுது தூரத்திலிருந்து வருகிற செய்தி, அதாவது அந்த நற்செய்தி ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். இப்ப தூரத்தில் ஒரு செய்தி கிடைச்சு நமக்கு. என்ன செய்தி? இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தி உலகமெங்குக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம சுமந்து கொண்டு போகணும். ஒரு ஆளுகிட்ட போகும் பொழுது செய்தியோட போகணும். இப்ப நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன், செய்தி இல்ல வந்தேன்னா பட்டப்பட்டப்பேன். எனக்கு செய்தி இல்லைன்னா தடுமாறும். செய்தி இருக்கிறனால செய்தியை பேசலாம். அல்லேலூயா. அடுத்த பாத்தீங்கன்னா ஏசாயா 52:7 சொல்லுகிறார், சமாதானத்தை கூறி, நல்லா கவனிங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவர் ராஜரீகம் செய்கிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறார். நற்செய்தியாளுடைய பாதங்கள் மலைகளின் மேல். எவ்வளவு! இப்ப புறாவை பார்க்கும் பொழுது புறா அப்படியே வந்து நோவாபினுடைய கரத்தில் இருக்கு. புறாவின் கால்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு! என்ன கொண்டு வந்திருக்கிறது? நற்செய்தி. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்க கால்கள் அழகாய் மாற வேண்டுமானால் நற்செய்தி உடையவர்களாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் மக்களுக்கு நற்செய்தியை முதல்ல பிரசங்கிக்கப்பட வேண்டும். மாற்கு 13:10. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம். இன்னைக்கு நாம செய்யணும். சபை செய்யாதனால தான் பிரச்சனையே இருக்கு. என்ன வாசிங்க? சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷம், அதனால் நற்செய்தியை போதித்து வந்தார்கள், பிரசங்கித்தார். யாரு? சிதறி போனவங்க யாரு? அடிக்கு பயந்து ஓடினவங்க, கிறிஸ்துவ நிமித்தம் வந்த பாடு நிமித்தம் சிதறி போனவங்க. இவங்க எதை கொண்டு ஓடுறாங்க? ஐயோ அம்மா என்ன கொல்றான்னு ஓடல, நற்செய்தியை கொண்டு ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நற்செய்தி இருக்குது. கிறிஸ்து என்னும் இரட்சகரை குறித்த நற்செய்தி, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய நற்செய்தி. நீங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க போகும்போது நல்ல செய்தியோட போகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த புறா என்ன கொண்டு வந்துச்சு? நல்ல செய்தி.
அப்ப பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லணும், நீங்க எல்லாரும் எல்லா நாளும் நற்செய்தியா கொண்டு வாங்க. சபைக்கு வரும்பொழுது என்ன கொண்டு வரணும்? நற்செய்தியா கொண்டு வரணும். அல்லேலூயா. தேவனுடைய நீதியை கொண்டு வரணும். ரெண்டாவதுன்னா பாயிண்ட்ல 5, என்னைக்குள்ள பாயிண்ட்ல 2வது, அந்த புறா தன் எஜமானனின் உணர்வுகளை புரிந்து கொண்ட புறா. எஜமானின் உணர்வு. நல்லா கவனிங்க. பேழைக்குள்ள எத்தனை வருஷம் இருக்கிறாரு? எத்தனை நாள் இருக்காரு? 365 நாள். ஒரு வருஷம் 2 மாதம் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. கடந்த 2021 2022 அடுத்தானே லாக்டவுன். என்னது? லாக்டவுன் வந்துச்சு. எத்தனை நாள்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் வைங்க. ஒரு வருஷம் இருந்தீங்களா வீட்டுக்குள்ளே? ஒரு வருஷமா பேழைக்குள்ள இருக்கிறார். யாரை பார்க்கணும்? நவாபின் மனைவி, 3 பிள்ளைகள். பிள்ளைகளுடைய இந்த ஏழையும் பார்த்து நோவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிரஷர் ஏறி ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஒரு வாரம் வீட்டுக்குள்ள வெளியில இறங்காம, சூரியனை பார்க்காம வீட்டுக்குள்ள நீ கணவன் மனைவி உள்ள உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுகர் வரும், பிரஷர் வரும், பிபி வரும், எல்லாம் வரும். அடுத்தது சும்மல்லு தாக்கல்ல. என்ன சும்மல்லு? என்ன சும்மல்லு? 3 சுமல் தாங்கவில்லை. 1க்கும் 2க்கும் வேற வழி இல்லை. எரும மாடு, யானை, புறா எல்லாம் இந்த மரத்துக்கு கீழே நின்னீங்கன்னா, ஒரு மணி நேரம் நின்னீங்கன்னா உங்க தலையில அதுவே டிசைன் போட்டு விடும். நோவாவை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பறப்பவைகள், ஊர்வனவைகள், பறப்பன, ஊர்வன, ஓடுவன, நடப்பன எல்லாம் எங்க நிக்குது? பேழைக்குள்ள. கொஞ்சம் கற்பனை பண்ணி, ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சிருக்காரு மனுஷன். அல்லேலூயா. அங்க போனா குரங்கு கிட்ட, டேய் சும்மா இருடான்னா அது சும்மா இருக்கா? நம்முடைய தம்பி மாதிரி, டேய் சும்மா இருந்தா அது சும்மா இருக்காது. எத்தனை ஜோடு? சுத்தம் உள்ளதுல 7 ஜோடு. சுத்தம் இல்லாதது, இந்த சுத்தம் உள்ளதை கூட அடக்கிறது, சுத்தம் இல்லாதது, ஐயோ அந்த பரிதாபம். யானை ஒரு சைடு பலரும், இந்த மாடு மேடு பழகும், ஆடு வந்து ஒவ்வொன்றும் சத்தம் போட ஒரே சவுண்டு. அதாவது நோபாவுடைய மைண்டுக்கு எப்படி இருந்திருக்கும்? இருக்குமா இருக்காதங்க? நீங்க எங்க அத லாக்டவுன்ல இல்லாத போல தெரியுது. ஒரு 3 மாசம் வீட்டுக்குள்ள உங்களால இருக்க முடியல இல்ல? இந்த காலையில் எழும்பின உடனே நமக்கெல்லாம் டீ குடிக்கணும், அப்படித்தானே? எங்க போய் டீ குடிக்கணும்? சாய கடையில் போய் டீ குடிக்கணும். அது போறது காலையில் எழுப்பி போகணும். அந்த 3 மாசம் போக முடியல. எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பண்ணு. நோவா ஒவ்வொன்றும் அட்டூழியம் பண்ணுது. இந்த யானையினுடைய கழிவை எடுத்து மாற்றுவதுக்குள்ள மாடு கழிவிடுது. புரிஞ்சுதா? ஒவ்வொன்றும் ஒழுங்குபடுத்தி வச்சால் இது ஒழுங்கா இருக்காது. எது ஒழுங்கா இருக்கும்? ஒன்னும் ஒழுங்கா இருக்காது. பறவைகள் எத்தனை பாருங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நோவாக தலைக்கு மேல உட்கார்ந்துரும். அல்லேலூயா. கற்பனை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம். ஒரே பிரஷர். அப்ப இந்த உணர்வுகளை புரிந்தது யார்? இந்த புறா ஒண்ணுதான். ஹல்லேலூயா. இந்த எஜமானுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும். இந்த புறாவுடைய நம்பிக்கை என்னது? இந்த எஜமான பேழையை விட்டு இவர் சுதந்திரமா வாழ வைக்கணும். அதனால இந்த புறா அனுப்பப்படுகிறதை புரிந்து கொண்டது. புரியுதா? தான் அனுப்பப்படுகிறதை புரிந்து கொண்டது. இந்த எஜமானுடைய இந்த உணர்வுகளை புரிந்தது. அது இந்த எஜமானுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும். இந்த எஜமான ஆண்டவர் பூட்டிய விட்டுட்டு போயிட்டாரு. ஆள் இன்னும் வரல. யாரு? இல்ல, ஆண்டவரே வரல. ஆண்டவர் தானே சாத்துனது. ஆண்டவர் பேழையை பண்ண சொன்னாரு. எல்லாரும் யாரோட சொன்னாரு? கடைசியில நோவா பார்த்து சொன்னாரா, நீ கதவை பூட்டுன்னு? இல்ல. யார் அடைச்சிட்டு போனது? இது யாரு அறிந்தது? இந்த புறா அடைஞ்சிருக்குது. அப்போ வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் தவிப்பு, வெளியிலையும்
இப்ப இந்த எஜமானனை வெளியேற்றணும். இவருக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும். இவரை கொண்டு போய் பூமியில நடமாட வைக்கணும் என்பதை உணர்ந்து கொண்ட புறா, எஜமானின் ஏக்கத்தை அறிந்த புறா, விடுதலை எதிர்பார்த்திருக்கிற எஜமானுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்த உணர்வை புரிந்து கொண்ட புறா. அல்லேலூயா. நான் வரேன், வாசிங்க சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் சங்கீதம் 2 வசனம். ஆண்டோட ஏக்கத்தை பாருங்க. நோவாவின் ஏக்கம் எப்படி இருந்ததோ அதே போல ஆண்டவருடைய ஏக்கம் இல்ல. 14:2 சங்கீதம் 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து. நோவாவுக்கு எதிர்பார்ப்பு, எப்ப தேவன் வருவார், பேழையை திறந்து விடுவார். அதை புரிந்து கொண்டது யார்? புறா. தேவன் பார்க்கிறார், இந்த மனுஷன் எப்ப என்ன தேடுவான். உணர்வு, நமக்கு உணர்வு இருக்கணுங்க. புறாவை போல உணர்வு, நம்முடைய ராஜாவுடைய உணர்வு இருக்கணும். என் ராஜா வரப்போகிறார், அதுக்கு முன்னாடி ராஜாவினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 119:73 சொல்லுகிறது, உம்முடைய கரங்களை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கினது, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்ளணும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் பிராப்பை எஜமான் பக்கத்தில் உட்காரும், மார்பில உட்காரும், தலையில தோல்ல உட்காரும். எஜமான் பேசுகிற கேட்டு உணர்வு பெற்று கொண்ட புறா, எஜமானின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட புறா, எஜமானின் சத்தத்தை கேட்டு கேட்டு எஜமானின் இருதய துடிப்பை அறிந்து கொண்ட புறா. எஜமானுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். என்ன வாழ்க்கை? இதுல இருந்து ஒரு விடுதலை, பேழையில இருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா. இந்த துன்மார்க்கத்தில் ஒரு விடுதலை, இந்த நாட்டமற்ற உலகத்தில் ஒரு விடுதலை யாருக்கு கொடுக்கணும்? எஜமானுக்கு என்பதை அறிந்த புறா. நமக்கு அதே உணர்வு இருக்கணும். என் இயேசு வரப்போகிறார், அவருடைய உணர்வை நான் அறியணும். அதுக்கு தான் வார்த்தைகளை கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், பரலோகத்தின் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். எசாயா 43:10 நானோ அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் ஊழியக்காரரும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமே. ஓ, நம்ம உணரணுங்க, நம்முடைய தேவனை உணரணும். எபேசியர் 3:18 எல்லா பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னவென்று உணரணும். நோவாவை உணர்ந்து கொண்டது புறா. இவருடைய ஆழம் என்ன, இவருடைய நீளம் என்ன, இவர் என்ன நிலையில இருக்காரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பேழை உண்டு போகினாரு, எங்களை காப்பாற்றி இருக்கிறாரு, இவரை நான் காப்பாற்றணுமே, இவருடைய இருதயத்தை அறிந்து இவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமே என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொண்ட புறா. இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது, எந்த உணர்வை பெற்றுக் கொள்கிறது? சின்ன ஆமா, யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அதை பிடிச்சுக்கிட்டு ஒரு வாரமா அழுறது. அல்லேலூயா. உலகத்தை பார்த்து, உலகத்தின் காரியங்களை பார்த்து இன்னைக்கு அழுகிறது இல்ல. எபேசியர் 5:17 எனவே நீங்கள் அறிவில்லாதவர்களா இல்லாமல் கர்த்தருடைய விருப்பம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய விருப்பத்தை உணரணும். அவர் என்ன விரும்புகிறார்? இந்த காலகட்டத்தில் என்ன விரும்புகிறார்? சபை பரிசுத்தமாகிறதை விரும்புகிறார், சபை நீதியோடு இருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. உணருங்க, தயவு செய்து உணருங்க. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதா இல்லையோ, நம்ம ஆண்டவருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு வாழணும். நம்முடைய ராஜா வரப்போகிறார், பேழை திறக்கப்பட போகுது. பேழை திறந்த அடுத்தங்க தான் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய பூமி. அல்லேலூயா. உணருங்க, ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, இந்த வேதத்தை படிங்க, ஜெபிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. மற்ற மனுஷனை பார்த்து வாழாதீங்க. இன்னைக்கு மொபைல் அநேக ஸ்டேட்டஸ், அநேக எல்லாம் காரியம் வந்தாலும் அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை நம்பி நீங்க வாழாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் யூடியூப்பை பார்க்கறது, எதுக்கு எடுத்தாலும் அந்த யூடியூப்ல பார்த்து கற்றுக்கொள்ள இல்ல, வேதத்தை படிச்சு கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. 6வது 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது,
தன் அழைப்பை நிறைவேற்றி முடித்த புறா. தாம் பேழையில வந்த நோக்கத்தை அறிந்து அந்த அழைப்பை முடித்த புறா. அல்லேலூயா. வாசிங்க 12ஆம் வசனம். பின்பு 7 நாள் பொறுத்து ஒலிவ இலையை கொண்டு வந்த பிற்பாடு 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டான். வரவில்லை. தன் அழைப்பை நிறைவேற்றி முடித்த புறா அது புறப்பட்டு போயிடுச்சு. பேழையில வந்த நோக்கத்தை அறிந்து அந்த அழைப்பை நிறைவேற்றி முடித்த புறா. உங்களை அழைத்த அழைப்பை நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க என்ன பண்ண தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நடக்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவளா இருக்கணும். குழம்ப கூடாது. குரங்க பார்த்து குரங்கு வித்தியா மாறிடக்கூடாது. யானையை பார்த்து பிளறிடக்கூடாது. சிங்கத்தை பார்த்து கொடூரமா வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. காகத்தை பார்த்து நாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாது. மயிலை பார்த்து பெருமைப்படக்கூடாது. வாத்தை பார்த்து சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. புறா மனத்தெளிவுள்ள தன் அழைப்புக்கு பங்காளியா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது தீங்கு அனுபவி. தீங்கு அனுபவி. எஜமானுக்கா தீங்கு அனுப்பிக்கணும். நல்லா கவனிங்க. 2 தடவை 3 தடவை போயிருக்கு. அப்படிதானே? முதல் தடவை போகும் பொழுது அதுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. காலையிலிருந்து மாலை வரும் பறந்துருக்கு. அல்லேலூயா. நீங்க இங்க ஓடுங்க, ஓட விடுறேன்னு வைங்க. தூத்துக்குடியை சுற்றி ஓடுங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையில ஈவினிங் வர ஓடுனா எப்படி இருக்கும்? கஷ்டம் தானே. தீங்கு இது பறக்கிறது. 2 சரமும் களைத்து போகிறது. ஆனா களைப்பில கீழே விழுந்தா தண்ணியில விழுந்துருவேன், அசுத்தத்தில் விழுந்துருவேன். ஆனால் இளைப்பாறை தேடி மறுபடியும் எங்க வருது? மறுபடியும் 7 நாள் கழித்து திருப்பி போகுது. திருப்பி பறக்கிறது. காலையில பறந்தது ஈவினிங் தான் உள்ள வருது. இப்போ காலை வர தேடுது செய்திய, இளைப்பாறுதலை தேடுது. ஆமே. தீங்கு அனுபவிக்குது. தன்னுடைய சரீரத்தின் பலவீனத்தை பார்க்கல, தன்னுடைய உழைப்பை பார்க்கல, கடினத்தை பார்க்கல. தீங்கு அனுபவித்து தீங்கு என் எஜமானுக்கு நல்ல செய்தியை கொண்டு போனோம், என் எஜமான மனதை குளிரப்படும் சொல்லி ஒலிவ இலை காணும் வரையிலும் தீங்கு அனுபவிக்கிறது. அல்லேலூயா. பேழைக்குள்ள வந்தா பேழைக்குள்ள அவனுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரு? இன்னும் 15 பேர் இருக்கிறாங்களே, இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஏமா நீ ஸ்கூலுக்கு போற, காலேஜ் போற, வேலைக்கு போற, உன்னை கிண்டல் பண்ணுவாங்க தான். நீ பரிசுத்தமா வாழ்ந்தவனுக்கு கிண்டல் வரும். தீங்கு அனுபவிக்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கிண்டல் பண்ணா நீ கவலைப்படாத. நீ ஒரு நாள் அவளை பார்த்து கிண்டல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. அல்லேலூயா. அப்போ தீங்கு அனுபவிக்கணும். சுவிசேஷனுடைய வேலையை செய்து உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷ வேலை செய்யணும். எஜமான் என்ன சொன்னாரோ அதான் சுவிசேஷனுடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நீங்க உதவி செய்யும். உங்க அழைப்பை நீங்க உங்களை கர்த்தர் எதுக்கு ரட்சித்தாரு? அந்த ரட்சிப்பின் அழைப்பை நிறைவேற்றி முடித்துதான் தூத்துக்குடியை விட்டே மாறணும். நீங்க ஊழியக்காரர்கள் மற்ற அழைப்பு, எல்லா தேவ பிள்ளைகளுக்கு அழைப்பு இருக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டாலே தேவ அழைப்பு தான். நீ எதுக்கு அழைக்கப்பட்டீங்களோ அந்த அழைப்பை அறிந்து பந்தய பொருளை நாடுவதற்குரிய மேன்மையை சுதந்தரிக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் போவீங்க தேவ சமூகத்தில், அங்க போய் நீங்க வெறும் கையா இருந்தால் அவமானப்படுவீர்கள். அழைப்பு நிறைவேற்றாமல் போனா அந்த அகிமாசை போல நிற்பீங்க. நீங்க கூஷியை போல நிக்கணுமா, அகிமாசை போல நிக்கணுமா? ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அழைப்பை அறிந்து ஓடினா நீங்க கூஷிக்குரிய மேன்மை பெறுவீங்க. அழைப்பு அறியாம ஏனோ தானோ ஓடினா அந்த அகிமாசம் மாதிரி கையை கட்டி நிற்க வேண்டியதான். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். முடியல, கிளைமேக்ஸ் ஒன்று இல்லை, பாயிண்ட முடிக்கிறேன். 8:12-13 வாசிக்கும் பொழுது அவனுக்கு 600 வயதாக வரும் வருஷத்தில் மூன்றாம் மாதமா முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியில் இந்த ஜலம். இந்த செய்தி யாரு கொடுத்தா? புறா.
அது போயிருச்சு. போன உடனே நோவாவுக்கு இண்டிகேட் ஆயிடுச்சு, பூமியில் தண்ணி, புறா தன் இளைப்பாறலை தேடி, தன் மகிமையை தேடி, தன்னுடைய வாழ்வை தேடி, தன்னுடைய சந்தோஷத்தை தேடி, தனக்குரிய இடத்தை தேடி போய்விட்டது. அல்லேலூயா. இப்போ நோவா முதல் வருஷத்தை முடிச்சு 2வது வருஷம் கால் வைக்கிறார். புது வருஷம், நியூ இயர் கொண்டாடுகிறார். எங்க? பூமியில. அடுத்த வசனம் 13. மேல் தட்டத்தை எதிர்த்து பார்த்தால், நீங்க மனிதனுக்கு புதிய வாழ்வை காட்டிட்டு பறந்து போயிடுச்சு. புறா, புதிய வாழ்வை காட்டிய புறா. நோவாவின் குடும்பத்துக்கும் உள்ள இருந்த நண்பர்களுக்கும் புதிய வாழ்வை, நீங்க உலகத்துல வாழும் வரையிலும் ஒரு நண்பனுக்கு புதிய வாழ்வை காட்டிட்டு தான் கண்ணை மூடணும். ஒருவரை ரட்சிக்காம, ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தாம கண்ணை மூடக்கூடாது. நீங்க நல்ல வாழ்வை காட்டிட்டு கண்ணை மூடணும். அதில் நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஆமே. தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டிட்டு கண்ணை மூடணும். சபை மற்ற ஜனங்களுக்கு நல்ல வழியை காட்டிட்டு கண்ணை மூடணும். அல்லேலூயா. உங்களுடைய கானானுக்குள்ள, உங்களுடைய பரம அழைப்புக்குள்ள நீங்க போகணும். புதிய வாழ்வை, நோவாவுக்கு ஒரு புதிய வாழ் நம்பிக்கை கொடுத்துச்சு. இனி பூமியில வாழலாம். கைகளை உயர்த்த. அல்லேலூயா. ஒரு நல்ல பாதையை காட்டிச்சு. நீதியின் பாதையில் என்ன உண்டாம்? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் காக்கா காட்டின வழியில நோவா விழுந்திருந்தாருன்னு வைங்க, போயிருந்தாருன்னு வைங்க, காக்காவோடு செத்திருப்பார். ஆனா புறா நல்ல வழியை காட்டிட்டு நோவாவுக்கு ஜீவனை கொடுத்துட்டு போச்சு. அல்லேலூயா. ஏசாயா 58:8. அப்பொழுது விடிய கால வெளிச்சத்தை போல உன் வாழ்வு, உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகல் வாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், தேவன் மகிமை உன்னை பின்னாலே. இது காட்டினது யாரு? புறா. அல்லேலூயா. இப்போ வருவோம் புறா. இந்த காணா போய் கிளைமேக்ஸ் என்னது? தெரிந்தெடுக்கப்பட்ட புறாவா இருந்துச்சு, இளைப்பாறலை தேடி வந்த புறாவா இருந்துச்சு, உபயோகப்படுத்தப்பட்ட புறாவா இருந்துச்சு, நற்செய்தியை கொண்டு வந்த புறாவா இருந்துச்சு, எஜமான உணர்வுகளை புரிந்து கொண்ட புறாவா இருந்துச்சு, தன் அழைப்பை நிறைவேற்றின புறாவா இருந்துச்சு, புதிய வாழ்க்கை காட்டி விட்டு சென்ற புறாவா இருந்துச்சு. இந்த புறா எங்க போச்சு? இந்த புறா எங்க போச்சு? எங்க போச்சு? மற்ற ஜோடி இங்க இருக்குங்க. இதனுடைய ஜோடி எங்க இருக்கு? பேழைக்குள்ள இருக்கு. புரியுதா? இந்த புறா எங்க போச்சு? இந்த புறா யார்? இதுவரையிலும் நோவாவை கட்டி காத்த பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். அல்லேலூயா. இப்ப வர்றாரு. எங்க வர்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து 30வது வயசுல யோர்தான் நதியில ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த புறாவை காட்டும்படியாக, இந்த புறாவை அடையாளப்படுத்தும்படியாக, இந்த புறாவை மகிமைப்படுத்தும்படியாக, இந்த புறாவுக்கு மதிப்பு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல இறங்கி வந்தார். முந்தின நோவாவுக்கு அடையாளமாக வந்த பிந்தின நோவாவின் மேல இறங்கி வந்தார். அந்த புறா மறுபடியும் திரும்ப இயேசு கிறிஸ்து மேல வந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். யார் அது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா நிற்கிறப்ப ஆண்டவர் வெளியில கதவை பூட்டினாலும் உள்ள யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். யாருக்கு தெரியல? இந்த காக்காவுக்கு தெரியல. அந்த 8 ஜோடுல ஒரு ஜோடோடு இணைந்து கொண்டது யார்? எப்படி ஆதாமுக்கு ஏவாளை கத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஒரு ஜோடிக்கு இணையாக பரிசுத்த ஆவியானவர் அந்த பேழையோடு தங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பேழையோடு இல்லை என்றால் அந்த பேழை பெரும் வெள்ளத்தில் கவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இல்லை என்றால், உங்க ஜோடோடு, உங்களுடைய மாம்சத்தோடு, உங்களுடைய ஆவியோடு, உங்களுடைய ஆத்மாவோடு பரிசுத்தாவி இல்லை என்றால் உங்க வாழ்க்கை கவிழ்க்கப்படும். இன்றைக்கும் வெளியில நடக்கிற அநேக அநியாயங்கள், அக்கிரமங்கள் உங்க வாழ்க்கையில் இடைபடாமல் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இம்மானுவேலராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்த புறாவை தெரிந்தெடுத்ததுக்கு காரணம் தெரியுமா? இந்த புறா வேறுபட்டிருந்த புறா. இந்த புறா எஜமானோடு இருந்த புறா. இந்த புறா எஜமானின் கரத்தில் இருந்த புறா. இந்த புறா பொறுமை உள்ள புறா. இந்த புறாவிடத்தில் இருந்த குணம் தனக்கான அழைப்பை அறிந்துச்சு. அல்லேலூயா. இந்த புறாவின் தன்மையை சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. விசுவாசம். புறாவின் இடத்துல தன்மை என்னது? உங்களுக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம். உணர்வு வேற, விசுவாசம் வேற. விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளின் நிச்சயம். பொறுமை. பொறுமை புறாகிட்ட இருந்துச்சு, நம்ம கிட்ட பொறுமை இருக்கணும். அன்பு இருந்துச்சு புறாகிட்ட. இச்சையடக்கம் இருந்துச்சு புறாகிட்ட. தைரியம் இருந்தது புறாகிட்ட. ஞானம் இருந்தது புறாகிட்ட. சமாதானம் இருந்துச்சு. இவ்வளவு பெரும் பிரச்சனை இருந்தும் தன் எஜமான் கையில் இருந்தபடி அது சமாதானமா இருந்துச்சு. மேன்மையாயிருந்து, மென்மை சொல்ல, மேன்மை இல்ல, மென்மை இருந்துச்சு. எஜமான் கையாளுவதற்கு ஏற்ற ஒரு மென்மை. முரட்டுத்தனம் பிடிக்கல. அப்படிதானே? இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பெற்றோர் இடத்துல முரட்டுத்தனம். காலையில் எழுப்பட்டா ஒரு டம்பர் எழும்பும்போது நமக்கே கைவலிக்கும். முரட்டுத்தனம். மென்மையா இருக்கணும். எண்ணெயில போட்ட பணியாரம் போல நிற்கணும். ஆமா, 7 நாள் 5 நாள் கழிஞ்ச பணியாரமா இருக்கக்கூடாது. மென்மையா. நம்ம ஒவ்வொரு பேரும் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி மென்மையா இருக்கணும். நம்மளை கையாளுவதற்கு மென்மை உள்ளவர்களா இருக்கணும். என்னதான் தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை வெளிக்காட்டக்கூடாது. மென்மை. ஞானம் சொல்லிட்டேன். தாழ்மை. புறாவிடத்துல என்ன இருந்துச்சு? தாழ்மை. மகிழ்ச்சி இருந்துச்சு. சேவை செய்யும் குணம் இருந்துச்சு. மன்னித்தல் இருந்துச்சு. இந்த புறா தான் புறப்பட்டு போச்சு. அல்லேலூயா. ஆமே. இப்ப காகத்தை சொல்லி தட்டுமா? சொல்லி முடிக்கிறேன். காகம். ஏன் காகம் அப்புறம் காடாம போச்சு? அதை குறித்த ஒரு செய்தி இல்லை. காகம் அதுக்கப்புறம் எங்க வருது? எலியா கிட்ட தான் வருது. காகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்ல. கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாலும் பயன்படும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க என்னதான் பேழையில் அட்டூழியம் பண்ணாலும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஆனா புறாவை போல மேன்மையெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மேல இறங்கி வர முடியாது. நான் இயேசு கிறிஸ்து வரும்போது போகணும்னா யாரை போல இருக்கணும்? புறா. இந்த உலகத்துல காக்கா போல வாழலாம், ஆனா புறாவை போல வாழ்ந்தாதான் பரலோகத்துல வாழ முடியும். புறா கைவிடப்பட்ட காகம். அவசரமான நேரத்துல எஜமானை கைவிட்ட காகம். நிலைத்திராத காகம். வேலையில நிலைத்திருக்காது. எப்படி இருந்துச்சு? போக்கும். எல்லாம் சொல்லுங்களேன். சபைக்கு போக்கும் வருத்தமா இருக்கக்கூடாது. சபையை குறித்த, விசுவாசத்தை குறித்த திங்கி நம்ம இருக்கணும். அடங்கா பிடாரி காகம். என்ன காகம்? அடங்காத காகம். எஜமான் சொல்லி கேட்கல, போயிட்டே தான் இருக்குது. அவசரப்படும் காகம். அது திறக்கிற விடிய காலம் வர்றதுக்கு முன்னாடி ஓடுது. சுயநல காகம். உணர்வில்லாத காகம். ஒரு உணர்ச்சி இல்லை. காலத்தை அறியாத காலம். என்ன காலம்னு தெரியாது அதுக்கு. அதுக்கு எல்லா காலமும் சொல்லுவாங்களே, எல்லா காலமும். அடுத்தது அறிவில்லாத காகம். புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ள முடியாது. அது எங்க போகுது, அது என்ன செய்து. சில பிள்ளைகளை, சில ஆட்களை புரிந்து கொள்ள முடியாது. போறாரு வாராரு, என்ன செய்யறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. முன்மாதிரி இல்லாத காகம். வேலைக்கு முன்மாதிரி இல்லை, தன்னுடைய ஜோடிகளுக்கு முன்மாதிரி இல்லை. தன் இனத்தை அவமானப்படுத்தின காகம். தன் இனத்தை. இன்னைக்கு வரையில காகா பார்த்த என்ன சொல்லுவீங்க? நேற்றுக்கு தண்ணி ஊட்டிட்டு இருக்கேன், என் கையில் என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? எச்ச போடுது. அப்ப அதுக்கு என்ன இல்லை? அவர் தன் இனத்தை அவமானப்படுத்துது. அப்படிதானே? அடுத்து தன் இனத்தை காட்டி கொடுத்த காகம். தன் இனத்தை காட்டி கொடுத்த காகம். இப்போ நோவா பூமியில நிக்கிறார். இப்போ
புறாவுக்கு முதலிடம் கொடுப்பாரா, காகத்து முதலிடம் கொடுப்பாரா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பலியிடும் பொழுது எதை கொண்டு பலியிட்டார்? புறாவை கொண்டு. சுத்தமான புறாவை எடுத்து பலியிட்டார். அந்த போயிடுச்சுல புறா, அது தன் இனத்துக்கு ஒரு அடையாளத்தை காட்டி தன் இனத்தை தேவனுடைய ஆராதனைக்கு பயன்படுவதற்கு நல்ல பிராக்டிஸ் கொடுத்து அதுக்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்த புறா. இதை கூட எழுதி கொள்ளுங்க. ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்த புறா, தன்னுடைய குடும்பத்தை ஆராதனைக்கு பங்களிப்பு கொடுத்த புறா. பலிபீடத்திலே அந்த புறா தன் இனத்தை அடையாளப்படுத்தி விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. நீங்கள் இந்த உலக யாத்திரை முடிப்பதற்கு முன்பாக உங்க சந்ததிகளை அடையாளப்படுத்தி பலிபீடத்தில் அர்ப்பணிச்சுட்டு போகணும். இந்த என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தலைமுறை கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கும் என்று நம்ம முன்மாதிரி கொடுத்து போகணும். சொல்லுங்க அல்லேலூயா. எனவே இந்த புறாவை போல இருக்கணும், இந்த புறாவினுடைய தன்மையோடு இருக்கணும். இதுதான் கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் முழங்கால் படி போடுங்க. 2 நிமிஷம் தான். அன்றைக்கு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த புறாவை கனப்படுத்தினார். என் காக்காவை போல பரிசுத்த ஆவியானவர் வரல, என் மயிலை போல பரிசுத்த ஆவியானவர் வரல, என் குயிலை போல பரிசுத்த ஆவியானவர் வரல. நீங்க யோசிக்கணும். ஏன்னா புறா ஒரு அடையாளத்தை காட்டி கொடுக்க, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறேன் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த புறாவுக்கு அடையாளமாய் இறங்கி வந்தார். இந்த புறாவுக்கு மரியாதை கொடுத்தார். இந்த புறாவை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த புறாவின் சாயலாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கி வந்தார். பரிசுத்தவான், பரிசுத்தத்தின் அடையாளமா நிக்கிற இயேசு கிறிஸ்து மேல இறங்கி வந்தார். இன்றைக்கு நாம் இன்றைக்கு முழங்கால நிக்கிற நாம் இதே போல முன்மாதிரியா நின்றா நம் மேல தேவன் இறங்கி வருவார். கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யாரோடு கூட வருவார் தெரியுமா? அநேக பரிசுத்தவான்களோடு கூட வருவார். பரிசுத்தவானை போல இறங்கி வருவார். நீங்கள் இன்றைக்கு பரிசுத்தவானா இருந்தால் அவர் வரும்போது அவரோடு கூட, ஆமென், அவரை போல இறங்கி வருவீங்க. எல்லாரும் அடுத்து வாய்களை தன் அந்நிய பாச பேசுங்க. ஒப்பு கொடுங்க. ராஜாவை பார்த்து ஒப்பு கொடுங்க. நான் புறாவை போல நிக்கணும். ரபா கபல ரபா ஷக்கா ஷகர கதுரபல ரிக்கபல ரதுரபல ரபா துரபல ரிக்கபல ரதுரபல ரிக்கபல ரபா ஷம்தல ரிக்கபல ரதுரபா கபல ரபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் நல்ல கைகளை தட்டியாமே. ஓ ரபா ஷகரதலபா அசைவாடோ ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடோ ஆவியே, தூய்மையே நாமே ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஓ அரபா தலரா, ஓ தலி பலரா, பெலநடைய ஊற்றிடுமே பெலத்தினாரியே, பெலநடைய ஊற்றிடுமே
பலத்தின் ஆவியே கனமடைய கனமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆமென். கனம நல்ல கைகளை தட்டி ஆமென். பலரா பலரா கலரா பலா அசைவாடோ அசைவாடு ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடோ அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும். ஆமென். ஆமென். எங்கள் மேல இறங்கி